ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாப்டர் 4ல் இருக்க பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் எண்டோ நியூக்ளியஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ லிகேஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்கலின் பாஸ்போட்டேஸ். ஓகேங்களா, இந்த 3 விதமான கெமிக்கல்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க நம்ம டிஎன்ஏ ஜெனடிக் இன்ஜினியரில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலின் கிளைக்கல் பிஇஜி இந்த மாதிரி கொடுத்துட்டு பிஇஜின்னு கொடுத்துட்டு அதோட காம்போசிஷன் கேட்பாங்க. அதாவது ஒரு அப்ரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பண்ணுங்க, இந்த பிஇஜி இந்த ஷார்ட் ஃபார்ம் மார்க்கெட்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதோட அப்ரிவேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாலிஎத்திலின் கிளைக்கோல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட்ன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க ஜீன் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் அடுத்த கொஸ்டின் வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் டெர்மினல் அண்ட் terminal end and internal phosphodiester bond of nucleotide sequence. இந்த phosphodiester bond of nucleotide sequence எங்க பார்த்துருக்கீங்க, டிஎன்ஏ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதை கட் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்ன விதமான என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதை கேட்டிருக்காங்க இதில். ஓகேங்களா, அதாவது ஜெனடிக் இன்ஜினியரில் எந்த யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா எக்ஸோநியூக்ளியஸ் ஆர் பால் 3-1 எக்ஸோநியூக்ளியஸ் 3. ஓகேங்களா, இந்த விதமான என்சைம்ஸு. நெக்ஸ்ட் வந்து எண்டோநியூக்ளியஸஸ் ஆர் ஹைன் டூ எஸ்எஸ் கோலையே. நெக்ஸ்ட் வந்து பிவியூஎல் பிஏஎம் ஹெச்ஐ டிஏக்யூஐ. ஓகேவா, இந்த மாதிரியான என்சைம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து கட் பண்ணுறாங்க. இதில் பாஸ்போடியர் பாண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து லைனாக இருக்கும். நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து லைனாக இருக்கும். எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு பயோசாலஜி வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அந்த அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோசின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுவாங்க ரெண்டு இதுக்கும் அந்த பாண்ட்லாம் இருக்கும், அந்த சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் சி வேல்யூ. சி வேல்யூனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ இன் கேமேட். ஒரு கேமேட்டில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜீனோம் கண்டென்ட். அந்த ஜீனோம் கண்டென்ட்ல இல்லைன்னா ஜீனோம் கண்டென்ட்ல ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி வேல்யூ. ஓகே, இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி வேல்யூவில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா ரைட் த ரோல் ஆஃப் ஜாஸ்மின் இன் பர்ஃப்யூமிங். அதாவது என்ன பர்ஃப்யூம் வந்து என்ன ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜாஸ்மின் இன் பர்ஃப்யூமிங் வந்து என்னன்னா யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஜாஸ்மின் ஆயில். ஜாஸ்மின் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபார் மேக்கிங் பர்ஃப்யூம்ட் ஏர் ஆயில்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சோப்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் அந்த மேக்கப் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, அதுக்காகவும் சோப்ஸ்க்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு டு ஹேர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஆன்டி ஸ்ப்ரேன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டால்கம் பவுடர்ஸ், ஷாம்பூஸ், டியோட்ரன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ஜாஸ்மின் இன் பர்ஃப்யூம் வந்து ஜாஸ்மின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன் என்னது, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ட் டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஏன்னா ஒரு அந்த மைக்ரோ ஆர்கானிசமை யூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கா இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த 6 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான லெசன் தான். இது ரொம்ப ஈஸியாக லெசன் கூட. ஓகேங்களா, லெசனை நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் பயோசாலஜிலையும் சொல்லியிருப்பேன் ஒரு 4-3 லெசன் வந்து இந்த லெசனை படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த பயோபாட்டில் சொல்ல போனால் இந்த லெசன். ஓகேங்களா, இந்த லெசன் நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் போகவே கூடாது. இந்த லெசன் 4th லெசனும் சரி 8th லெசன்லாம் இருக்குது. சரி, அப்போ இந்த என்வரான்மெண்டல் சயின்ஸை பற்றி கேட்குற கொஷின்ஸில் இருக்க ஆன்சர்ஸு கொஷின் அந்த லெசன்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் சுத்தமாக வெயிட் பண்ணாமல் மொத்தமாக படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா, அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட்லாம் படிக்கவே கூடாது. அதில் சும்மா ரீட் பண்ணினாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் என்விரான்மெண்டை பற்றி என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த லெசன்ஸ்லாம் ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, நீங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகிடும். அதாவது நீங்கள் ஸ்லோலர்னஸால முடியல கூட டாப்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களால் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த லெசன்ஸே உங்களுக்கு ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. அந்த என்விரான்மெண்டல் லெசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ரீட் பண்ணாலே உங்களுக்கு அர்த்தங்கள் நிறைய ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படி இல்லையா, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, சேனலில் போய் பாருங்கள். சேனலில் டாப்பர்ஸ்னு சொல்ல சேனலில் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது இந்த 6 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து வாட் இஸ் பிபிஆர் 32 பிளாஸ்மிட். ஓகேங்களா, பிபிஆர் 332 பிளாஸ்மிட் கேட்டிருக்காங்க. இது இட் இஸ் ஏ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். இது கண்டைன்ஸ் 4361 பேஸ் பேர்ஸ். பார்த்துக்கோங்க, 4361 பேஸ் பேர்ஸ் இருக்கும். பி டினோட்ஸ் பிளாஸ்மிட். ஓகேங்களா, பிளாஸ்மிட் வந்து அது பி வந்து அது டவுட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து
B and R denotes Bolivar and Rodriguez. B and R என்னது Bolivar and Rodriguez இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து who developed the plasmid, யார் டெவலப் பண்ண plasmid, அதாவது who developed the plasmid. நெக்ஸ்ட் வந்து 332 denotes the number of plasmid developed from the laboratory. 332 வந்து அந்த 332 நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க லெபார்ட்டரியில் இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே எதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் பிளாஸ்மிட்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. பிளாஸ்மிட் வந்து ஒரு ஆர்கானிசமும் ஒரு இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஓகேங்களா, அது எதோடதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பயோரெமிடியேஷன், கீவ் அன் எக்ஸாம்பிள். மேலே பார்த்துருப்பீங்க வெறும் பயோரெமிடியேஷன் தான் கேட்டிருப்பாங்க, இல்லை கீழே வந்து கீவ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பயோரெமிடியேஷன் ஆனது எதனா ஒரு ஆர்கானிசம் ஓகேங்களா, ஒரு ஆர்கானிசத்தை வச்சு அதை என்வரான்மெண்ட்டில் எந்த விதமான பொல்யூஷனும் வராமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்காங்கன்னா பைட்டோரெமிடியேஷன். இது வந்து நான் சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பிரிங் அபவுட் ரெமிடியேஷன் ஆஃப் பிளான்ட் என்வரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணுறாங்க பிளான்ட்ல யூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக இந்த பைட்டோரெமிடியேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, நல்லா பாருங்கள். லிஸ்ட் அவுட் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்றது தான் இந்த கொஸ்டினோட விளக்கம் ஓகேங்களா. அதை வந்து இந்த கொஸ்டினில் பார்த்துருவோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வைட் அப்ளிகேஷன் ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணலாம். எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா லைக் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், மெடிசன், என்விரான்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்வேல்யூபிள் அவுட்கம் லைக் டிரான்ஸ்ஜெனிக் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரியான இடத்துல வந்து டிரான்ஸ்ஜெனிக் காட்டன், பிடி காட்டன் இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரிச் டொமேட்டோ, ரைஸ், டொமேட்டோ, டொபாக்கோ, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அண்ட் பனானா இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணால் இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் தடுக்கிறது ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதை ஸ்டடி பண்ணி இந்த பயோடெக்னாலஜி மூலமா நமக்கு ரெமெடி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் அண்ட் பிளட் ப்ரோட்டீன் எஸ்எஸ்எஸ் கோலை ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, ஹியூமன் இன்சுலின் அண்ட் பிளட் ப்ரோட்டீன் எஸ்எஸ்எஸ் கோலை. நெக்ஸ்ட் அதில் வந்து சிந்தசைஸ் பண்ணலாம். அப்புறம் சிந்தசைஸ் ஆஃப் வேக்சின், என்சைம்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், டெய்ரி ப்ராடக்ட் அண்ட் பியூரேஜஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் இந்த பயோடெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சிந்தசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பயோசிப் பேஸ்டு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸஸ் ஓகேங்களா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிங்கிள் செல் புரோட்டீன் ஃப்ரம் ஸ்பிருலினா இஸ் யூட்டிலைஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸு, பயோஃபெர்டிலைசர்ஸ், பயோபெஸ்டிசைட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் தான் பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூயல், பயோரெமிடியேஷன், பைட்டோரெமிடியேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்வால்வ்ஸ் ஜெனட்டிக் மேனிபுலேஷன், டிஷ்யூ கல்ச்சர் இன்வால்வ்ஸ் பிளான்ட் க்ளோன்ஸ் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆக்சுவலாக 5 பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, இதனால் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்டும் படிச்சுக்கோங்க. எந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும், எந்த பாயிண்ட் மறந்து போகணும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. 5ன்றது அந்த 10% அதுலேருந்து 5 கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஓகேங்களா. 5 மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் மறக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா பண்ணுங்கள். இதில் இருக்க அந்த 10 பாயிண்ட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எதுன்னு எனக்கு கேட்டாலும் 5 எழுதலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க கொஸ்டினில். மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் நான் பார்த்துருவோம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூஸ்ட் அஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதில் ஹியூமன் ஃபுட்ஸ்லையும் அனிமல் ஃபீட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஓகேயா. ஃபர்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன யூஸ் அஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், அது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோட்டீனுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஹெல்த்தியான ஹேருக்கும் ஸ்கின்காகும். நெக்ஸ்ட் வந்து யூஸ்ட் ஆஸ் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் ஃபீடிங் கேட்டில், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எக்ஸெட்ரா இதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் as aroma carriers, vitamin carrier, emulsifying agents. Next வந்து used in industries like paper processing, leather processing as home stabilizers ஓகேங்களா. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இதுதான் சிங்கிள் செல் ப்ரோட்டீனோட எக்ஸ்ப்ளனேஷன் அதோட அப்ளிகேஷன் ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த லெசனை வந்து நீங்கள் ஒபிட் பண்ணாமல் போகவே கூடாது. இந்த லெசனும் சரி 8th லெசனும் சரி இதுக்கு இதை தாண்டி நிறைய லெசன்ஸாக இருக்குது. அது இன்னும் போக வீடியோஸில் இந்த லெசன் தான் இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். 8th லெசன் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லுவேன் ஓகேங்களா. சார் 8th லெசன் வீடியோவில் சொல்லுவேன், இதுலேயும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப எந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்பாங்க அப்படின்றத தாண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம செகண்ட் லெசனே சொல்கிறேன் 5 மார்க்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த ஹைப்ரிட் கிளாஸ், இன்டர்ஜெனிக் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து டாமினேட் ஸ்டடிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மார்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளஸ்ட் லெசன் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஓகேங்களா. நிறைய யூசஸ்லாம் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க, அதில் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யூசஸ்லாம் நிறைய இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து லெசன் வந்து ரொம்ப
சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் லெசன் ஓகேங்களா. இதை வந்து ஒமிட் பண்ணாமல் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் போகவே கூடாது ஓகேங்களா. ஒமிட் பண்ணிட்டு போனால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன், முக்கியமாக சொல்லிக்கிறேன். இந்த லெசனை வந்து ஒமிட் பண்ணாமல் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் போகவே கூடாது ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.